அவர் இளமையிலேயே பால்ய விவாகம் பண்ணினவர். அந்த காலத்துல அப்படி ஒரு கல்யாணமே இருந்தது. பால்ய விவாகம்னு அதுக்கு பேர். இளமையில கல்யாணம் பண்ணிடுவாங்க. அவருக்கு இளமையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அந்த பெண்ணை அவங்க அம்மா வீட்டுல தான் இருப்பார். அந்த பெண் மங்கை பருவம் அடைந்த பிறகுதான் கொண்டு வந்து கணவனார் வீட்டுல விட்டுட்டு போவாங்க. அப்படி ஒரு காலத்துல அவர் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணு அங்கே இருக்கிறார், இவர் இங்கே இருக்கிறார். இவர் நல்ல நல்ல படிப்பாளி, அற்புதமா படிப்பார். தினம் பாடசாலைக்கு போவார். உச்சி நேரத்துக்கு தான் வீட்டுக்கு வருவார். அவருடைய தாயார் சமையல் எல்லாம் செய்து வச்சிருப்பார். சாப்பிடுவார், திரும்ப பாடசாலைக்கு போயிருவார். படிப்பு வீடு, படிப்பு வீடு, இதை தவிர வாழ்க்கையில வேற ஒன்னையும் யோசிக்காதவர் அவர். அப்படியே கொஞ்ச காலம் போச்சு, கொஞ்சம் வருஷம் போச்சு. ஒரு நாள் அவர் நேர பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு வரார். உச்சி நேரம், நல்ல பசி. வாசல்ல நுழையும் போதே ஒருத்தர், தம்பி வாங்கோ, சௌக்கியமா இருக்கல. ஒருத்தர், அத்தியம் பேர், ஏன் இப்படி நீ அழைச்சி போயிட்டே? ஒருத்தர் சொன்னார், ஏன்னா எங்க ஆத்துக்கு வரத்துக்கெல்லாம் உங்களுக்கு நாளையே இருக்கிறது இல்ல, கல்யாணம் தப்பா பார்த்தது, ஏன் இப்படி அழைச்சி துரும்பா போயிட்டீங்களே? இல்ல, கொஞ்சம் பாடசாலையில நேரம் அது சரியா ஒத்து வரல, அதனால இந்த பக்கமா போனா எல்லாத்துக்கும் நம்மளால பதில் சொல்ல முடியாதுன்னு அப்படி சுத்தி கொல்ல பக்கமா போறேன். பின்னாடி தோட்டத்துல உட்காந்து அவங்க அம்மா வடை சுட்டுட்டு இருந்தா. அம்மா அப்படின்னு மெதுவா அந்த அம்மா, சதா வந்துட்டியா? வா 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 வா. வாசல்ல பெரியவாள்லாம் வந்திருக்கிறா, எல்லாத்தையும் பாத்தியா? ஓ, எல்லாத்தையும் நமஸ்காரம் பண்ணியா? மாமா மாறி வந்திருக்கிறா, அவளெல்லாம் வாங்கோன்னு கேட்டியா? அம்மா, எனக்கு பாடசாலைக்கு நாழியாருது, நீ சாப்பாடு போட்டீன்னா நான் சாப்பிட்டுட்டு பாடசாலைக்கு போவேன். ஏண்டா இத்தனை பேர் வந்திருக்கிறாளே, இவாள்லாம் ஏன் வந்திருக்கிறா கேட்டியா ஏதாவது? சரி, நீ தான் சொல்ல. உன் ஆத்துக்காரி பெரிய மனுஷி ஆயிட்டாளாம், அவளை கொண்டாந்து என்னைக்கு நம்ம ஆத்துல விட்டுன்னு போறது அப்படின்னு பெரியவாள்லாம் நாள் நட்சத்திரம் பாக்குறதுக்காக வந்திருக்கா. சரி, இப்ப சாப்பாடு போடு, நான் சாப்பிட்டுட்டு போறேன் பாடசாலை. இந்த அம்மாவுக்கு கோவம் வந்தது. என்னடா மனுஷன் நீ, உன் ஆத்துக்காரி பெரிய மனுஷி ஆயிட்டான்னு சொல்றேன், இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை கேட்ட நீ ஆட வேணாமா, பாட வேணாமா, குதிக்க வேணாமா? அதை விட்டுட்டு சோறு சோறுன்னு சோத்து கலையிறியே, இப்பெல்லாம் போட முடியாது, போய் உட்கார். போய் உட்கார்ந்துட்டார். மத்தவங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்க? போய் உட்கார்ந்து யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்க? இந்த சுட்ட வடையெல்லாம் நமக்கு வருமா, இல்ல நமக்கு வரதுக்கு முன்னாடியே இது தீந்து போயிடுமா, இன்னைக்கு ஏன் இந்த அம்மா நம்மள இப்படி படுத்துறா, இதெல்லாம் யோசிப்ப. அவரும் போய் உட்கார்ந்து யோசிக்கிறார். என்ன யோசிச்சாரு? எனக்கு எங்க அம்மா தினம் சரியா 12 மணிக்கு சோறு கொடுப்பா. மழை பெஞ்சா என்ன, வெயில் அடிச்சா என்ன, இடி இடிச்சா என்ன, உலகம் எக்கேடு கட்டு போனா எங்க அம்மாவுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. அவளுக்கு உடம்பு சரியே இல்லைன்னா கூட 12 மணிக்கு எனக்கு சரியா சாப்பாட்டை கொடுத்துட்டு தான் போய் எங்க அம்மா படுத்தே தூங்குவா. இன்னைக்கு எனக்கு அந்த சாப்பாடு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? என் மனைவியாம் இந்த வீட்டுக்கு வரப்போகிறாளாம் என்கின்ற தகவல் வந்திருக்கு. தகவல் வந்ததுக்கே 12 மணிக்கு கிடைக்கிற சாப்பாடு எனக்கு கிடைக்கலையே. ஏன்னா நீங்க எல்லாம் 30 வருஷமா கதை கேட்கிறீங்க, இத கூட புரிஞ்சுக்கலன்னா அவரு இது நமக்கு சரியா வராதுன்னு அப்படியே கொல்ல பக்கமா சாமியாரா போயிட்டார். நான் வேற ஏதோ சொல்ல வருவேன்னு பயங்கரமா யோசிச்சீங்களோ? கொல்ல பக்கமா அப்படியே சன்னியாசியா போயிட்டார். சந்நியாசம்னா அது துறவுங்க. துறவுன்னா அப்படி துறக்கணும், அது துறவு. நான் சாமியாரா போறேன், நான் சாமியாரா போறேன், நான் சாமியாரா போறேன்னு ஊரெல்லாம் போய் போஸ்ட் ஓட்டிட்டு போறதுக்கு பேரு சந்நியாசம் இல்ல. கூறாமல் செல்லுதல் சந்நியாசத்திற்கு இலக்கணம்னு எழுதி வச்சார். என் குருநாதர் ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவார். அது சந்நியாசம்னா அதுக்கு என்னதாத்தா இலக்கணம்னு நான் ஒரு முறை கேட்டேன். சாமி அதுக்கு ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு சாமியாரு ஒருத்தர், ஒரு குடும்பஸ்தர் சாமியார் ஆயிட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு துறந்துட்டு சாமியாரா போயிட்டார். 3 நாள் கழிச்சு திரும்பி வீட்டுக்கு வந்தார். 3 நாள் கழிச்சு திரும்ப வீட்டுக்கே வந்தார். வாசல்லே நின்னுகிட்டு மனைவிய கைய தட்டி கூப்பிட்டார். என்ன, இவர் சாமியார் ஆயிட்டாராம், பொண்டாட்டி பேர் சொல்லக்கூடாதாமா. எப்படி கடைபிடிக்கிறார் பாருங்க சந்நியாசத்தை. பொண்டாட்டிய கைதட்டி கூப்பிட்டார். அந்த அம்மா வந்தா. அவரை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படி ஒரு பார்வை பார்த்தா. பார்த்துட்டு நிறைய எல்லாம் கேட்கல அந்த அம்மா. 2 கேள்விதான் கேட்டாங்க. ஏன் போன,
அடுத்த கேள்வி நீங்க கேட்ட அதே கேள்வி. இப்ப என்னத்துக்கு வந்த? ரெண்டே கேள்விதான் கேட்டா. ஏன் போன, இப்ப என்னத்துக்கு வந்த? அவர் சொன்னாரு வேற ஒன்னும் இல்ல, நட மாடத்துல சுண்ணாம்பு டப்பா வச்சுட்டேன், எடுத்து உள்ள போய் சொல்ல மறந்துட்டேன், யாராவது திருட்டு பைய பார்த்தா தூக்கிட்டு போயிட போறான். உலகத்தையே திறந்துட்டு போற சாமியா இருக்கு, நடமாடத்தில் இருக்கிற சுண்ணாம்பு டப்பாவை யார் எடுத்துட்டு போனா என்ன கவலை? சந்நியாசம் இதுவல்ல. என் குருநாதர் ஒரு முறை ஒரு ஊருக்கு சொற்பொழிவுக்கு போனார். அவரோட ஒரு 5-6 சாமியாருங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டுக்காரம்மா எல்லாருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுல ஒரு சாமியார் சொன்னாரா, எனக்கு காப்பியில இவ்வளவு உருண்ட வெண்ணெய் எலுமிச்சம்பழ அளவுக்கு உருட்டி போடுங்க, அப்பதான் நான் காப்பி குடிப்பேன்னு. என்ன சந்நியாசம்? நாக்கு கடிமை. எல்லாவற்றையும் துறப்பது சந்நியாசம். சந்நியாசத்துக்கு இலக்கணமே அதுதான். எதன் மீதும் பற்று இல்லாத இறைவன் ஒருவர் மீதே பற்று வைத்து வாழ்வது சந்நியாசம். வள்ளுவரனால் தான் எழுதினார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு. எலன் மீதும் இருக்கிற பற்றை துறந்து விட்டு இறைவன் ஒருவர் மீது மட்டுமே பற்றை வைத்துக் கொண்டு வாழ்வது சந்நியாசம். துறவுன்னா அப்படி வரணும். இன்னைக்கு பொண்டாட்டி பூரிக்கட்டையால அடிச்சா கூட, இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நான் சொல்லல, வெளியில வேற சில ஊர்கள்ல, சேலத்தையே நான் சொல்லல, வேற சில ஊர்கள்ல அப்படிலாம் நடக்குதுன்னு கேள்விப்படுறோம். அப்ப கூட சரி அடிச்சது யாரு, நம்ம பொண்டாட்டி தானே, பூரிக்கட்டை இல்லாம உருட்டுக்கட்டை எடுக்காம இருந்தாலே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அப்படியே துறந்தவர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போயினார். அப்படியே போயிட்டார். அங்க வந்தது ஞானம். இங்க போய் யாருக்காவது ஞானம் வருமானு நீங்க யோசிச்சாது பார்க்க முடியுமா? யோசித்து கூட பார்க்க முடியாத இடத்திலும் மனிதனுக்கு ஞானம் வரும். எங்கே வேண்டுமானாலும் மனிதனுக்கு ஞானம் வரலாம். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அவர் அவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாருங்க. அந்த ஞானமே கொஞ்ச நாள் ஆக 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 ஆகதான் அவர் உணர்கிறாராம். அவர் நல்லா படிப்பார், நிறைய படிப்பார், நிறைய படிச்சு 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 அதுல இருக்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவரே பதில் கண்டுபிடிச்சு 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 அவருக்கு அதுல ஒரு பெரிய ஆசை இருந்தது. நம்மள மாதிரி மத்தவங்களுக்கு சந்தேகம் வருமே, அவங்களுக்கு இந்த பதில் எல்லாம் தெரியாது, அவங்களுக்கு போய் இந்த பதில சொல்லுவோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க இங்க வாங்க, இதுக்கு இதுதான் விளக்கம், இதுக்கு இதுதான் விளக்கம், எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தார். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நல்லத கூப்பிட்டு சொன்னா மரியாதை கிடையாது, நல்லத கூப்பிட்டு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம அருட்செல்வர் ஐயா நிகழ்ச்சி நடத்துறாரு. 30 நாள் அரும்பாடுபட்டு ஒவ்வொரு சொற்பொழிவாளரையும் கூட்டிட்டு அது என்னவோ ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாலிசி இருக்கு. நாங்க சேலத்துல கால் வைக்கும் போதும் பாக்குற முதல் முகம் அவர் முகமா தான் இருக்கணும், நாங்க ட்ரெயின் ஏறும் போதும் பாக்குற முகம் அவர் முகமா தான் இருக்கணுங்கிறதுல அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முடியலன்னா கூட அந்த வைராகியத்தை அவர் விடுறது இல்ல. நாங்கெல்லாம் சொல்றது, ஐயா நீங்க இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்களே வந்துருவோம். அவர் கேட்க மாட்டார். அவர் கூப்பிட்டு ஒரு 6 மாசமா இந்த ஒரு விழா நடத்துறதுன்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. 6 மாசமா இதுக்கு திட்டமிட்டு இன்னார் இன்னைக்கு பேசுவாங்க, இந்த தலைப்புல பேசுவாங்க, இதுக்கு மேடை இப்படி இருக்கணும், மைக் இப்படி இருக்கணும், லைட் இப்படி இருக்கணும், மக்கள் இப்ப வரணும், இது வரணும், இதெல்லாம் தீர்மானம் பண்ணி எங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கதை சொல்ல வச்சா எங்களுக்கு பெருமை. அங்கே கடைசி நல்லா பேசினாங்கப்பா, ஞானம்ங்கிற தலைப்புல பேசினாங்க, அழகா பேசினாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ நான் நல்லா பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். நானே சென்னையில இருந்து கிளம்பி நானே உங்க வீட்டுக்கெல்லாம் கதவை தட்டி, ஏங்க நான் ஞானம்ங்கிற தலைப்புல அம்மாப்பேட்டையில செங்குந்தர் கல்யாண மண்டபத்துல 7 மணிக்கு பேசுறேன், நீங்க எல்லாம் குடும்பத்தோட கேளுங்க அப்படின்னு உங்க வீட்டுக்கு வீடு கதவை தட்டி நான் சொன்னேன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? போன வருஷம் கூட இந்த அம்மா நல்லா தானே பேசினாங்க அப்படி நினைப்பீங்களோ எப்படி நினைப்பீங்களோ தெரியல, நினைப்பீங்கல்ல. இப்ப ஏன் இவங்களே நம்மள கூப்பிடுறாங்க? நினைப்பு தோணுமா? நீங்க கூப்பிட்டு நான் பேசினேன்னா எனக்கு மரியாதை, எனக்கு நல்லது தெரியுங்கிறதுக்காக நான் உங்களை கூப்பிட்டு இந்த நல்லதை வச்சுக்கோ, இந்த நல்லதை வச்சுக்கோ, இந்த நல்லதை வச்சுக்கோன்னு கொடுத்துட முடியாது. கூப்பிட்டு கேட்டு சொல்லணும். இவர் சொல்லாமலே போய் போய் சொல்றாரு எல்லாருக்கும். அங்கதான் பிரச்சனையே. இது நல்லவங்களுக்கு பிடிக்கும், அல்லாதவனுக்கு பிடிக்காது. அவன் ஒரு 4 பேர் ஒன்னா சேர்ந்தான்.
ஒன்னா சேர்ந்து இந்த சதாசிவம் தொணன்னு பேசிண்டே இருக்கிறானே, செத்த நாழி கூட இவன் வாய் மூடி இருக்கிறதே இல்லையே, என்னடா பண்றது? அல்ல நண்பர்கள்லாம் அல்ல ஒருத்தர் சொன்னாரு, போய் குருநாதர் கிட்ட சொல்லிடுவோம், அதான் வழி. சரி, குருநாதர் கிட்ட போய், குருநாதர் இந்த சதாசிவம் தொணன்னு பேசிண்டே இருக்கிறான், செத்த நாழி கூட இவனால வாய் மூடி இருக்கிறதே முடியறதில்லை, எங்களுக்கு எல்லாம் ஒரே தொந்தரவா இருக்கு. அவர் குருநாதர் பார்த்தார், இவர் ரொம்ப நல்லவர், இந்த நல்லவர் மேல இப்படி எல்லாரும் பழி போடுறாங்களேன்னு அவருக்கு ஒரு கவலை. அந்த கவலை கோவமா மாறி, அந்த கோவத்துல அவர் என்ன சொன்னார், ஏண்டா சதாசிவம் தொணன்னு பேசுறியாமே, வாய மூடு.